குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எல்லா நாட்டோட கண்ட்ரி கரன்சி அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் பார்ப்போம். ஸ்டாட்டிக் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே முக்கியமான டாபிக் தான். எல்லாமே சின்ன சின்ன ட்ரிக் தான். நம்மளோட வீடியோஸும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கரெக்டாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கவே வேண்டாம். ஓகே, நம்ம இந்தியாவோட கரன்சி ருப்பி. அதே மாதிரி மற்ற எந்தெந்த நாட்டிலலாம் அவங்களோட கரன்சி ருப்பி அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ரிக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், PINS. ஓகேவா? இந்த பின்ஸ் அப்படிங்கிற பீனா பாகிஸ்தான், ஐனா இந்தியா, என்னா நேபாள், எஸ்னா ஸ்ரீலங்கா அப்படிங்கிற மாதிரி ருப்பி அப்படின்னாலே உங்கள் மனசில் பின் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோடோட ஒரு தடவை பார்த்துட்டு 2-3 வாட்டி கண்ட்ரியோட அந்த நீங்களாக ஒவ்வொரு லெட்டருக்கு அந்த கண்ட்ரி என்னங்கிறத நீங்கள் பார்க்காம நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த இது மறக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், 3C பூமா அப்படின்னு போட்டிருப்பேன். அதோட கரன்சி என்னென்னா பெசோ. 3C அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலி, கியூபா, கொலம்பியா. இந்த 3Cயும் இருந்ததுன்னா அதோட கரன்சி என்ன அப்படின்னா பெசோ அப்படிங்கிறது. அடுத்து பூமா அப்படிங்கிற வேர்டு இருக்குது. பூமானா ஒன்றும் இல்லை, ஃபிலிப்பைன்ஸ், உருகுவே, மெக்சிகோ, அர்ஜென்டினா. ஓகேவா? அப்போ இந்த பெசோ அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு 3C பூமா அப்படின்னு ஞாபகம் வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்களும் அப்போது ஃப்ரீயாக இருக்கும்போது 3Cனா என்னது, பூமானா என்னது, பூமாவில் M என்னது, ஏ என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா ஒரே லெட்டர் எத்தனை இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் நீங்கள் அப்போது ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கரன்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான எல்லா நாட்டோட கரன்சியும் கேட்க மாட்டாங்க, முக்கியமான கரன்சி தான் கேட்பாங்க. இந்த பெசோ, தினார் அந்த மாதிரி ஒரு சில கரன்சி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்போது ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், பிஸ்கட் தினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த பிஸ்கட் தினார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த தினாரில் டின் இருக்கு, டின் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ நீங்கள் டின்னுக்குள்ளே பிஸ்கட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ அந்த பிஸ்கட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பாருங்கள், பஹ்ரைன், ஈராக், செர்பியா, குவைத், அல்ஜீரியா, தன்சியா, துனிசியா. ஓகே, அப்போ நீங்கள் அப்பப்போ அந்த தினார்னா டின் அப்படிங்கிற ஞாபகம் வரும். டின்னுக்குள்ளே என்ன இருக்குன்னா பிஸ்கட் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேனா என்னது, டீனா என்னது அப்படிங்கிறத ஒரு 2 வாட்டி சொல்லி பார்த்துட்டா போதும், இதுவும் உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாருங்கள், ஃபோர்த் ஒன்று என்னென்னா ரூபிள் அப்படின்னு போட்டிருப்பேன். ரூபிள்ங்க தான் ஒரு சில நாட்டோட கரன்சி. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு 2 எழுத்து பாருங்கள், RUன்னு இருக்குது. ரூபிளில் RU அப்படின்னா ரஷ்யா, அப்போ ரஷ்யாவோட கரன்சி ரூபிள். நெக்ஸ்ட்டு 3 எழுத்து பாருங்கள், BLE பெல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை பெல்லாரஸ்னே வச்சுக்கோங்க. அப்போ ரஷ்யா, பெல்லாரஸ் அந்த நேம்லேயே வந்துடும் அதோட கரன்சி என்ன அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள், நான் இப்போ சொல்லுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு உண்மையான மனுஷன், ஒரு ரியல் மென் அப்படின்னா அவனோட பாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்கும். ஓகேவா? அயன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு ரியல் மென்னோட பாடி அயன் மாதிரி இருக்கும். அப்போ அயன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈரான். பாடின்னு பார்த்தோம் கம்போடியா, அந்த போடியா பாடி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மென் அப்படின்னு பார்த்தோம் ஏமன், ஓமன். ஓகேவா? நம்ம ரியல் மென் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம். அப்போ ரியல் மென்னா ஒன்றும் இல்லை, ரியால். ஓகேவா? இந்த ஈரான், கம்போடியா, ஏமன், ஓமன் இதோட கரன்சி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியால். ஓகே, நெக்ஸ்ட்டு பவுண்டு அப்படிங்கிற கரன்சி எந்தெந்த நாட்டுக்கெலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதோட கீவேர்டு SULESS, சூலெஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. SUனா ஒன்றும் இல்லை, சவுத் சூடான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஸ் அப்படின்னு இருக்குது. எல்னா லெபானன், ஈனா எஜிப்த், எஸ்னா சிரியா, இன்னொரு எஸ்க்கு சூடான். ஓகேவா? அப்போ பவுண்ட் அப்படின்னோன்னா உங்களுக்கு டக்குன்னு SU. ஓகேவா? சூலெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு அப்படின்னா இதை ஈஸியாக போட்டுடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு எந்த ஒரு எக்ஸாமே கொஸ்டின் மட்டும் கொடுத்துட்டு ஆன்சர் எழுத சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை படித்து வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு ஒருவேளை அங்கே மறந்துட்டுனா கூட ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். இது இருக்காது, இது இருக்காது, இது இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்போ இப்போ பவுண்டுன்னு கொடுத்துட்டு ஒரு 4 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதில் SULESS அது ஸ்டார்ட் ஆகலைனாலே நீங்கள் அப்போ ஈஸியாக ஓகே அப்போ இது மட்டும் தான் அதில் ஆரம்பிக்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் போட்டுடலாம். இதை படிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இதை படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த கீவேர்டு என்ன சொல்லுதோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு ஃப்ராங்க் அப்படிங்கிற கரன்சி வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ், ஓகேவா? சிஎஸ் ஃப்ராங்க் அப்படின்னு ஞாபகிக்கோங்க. சிஎஸ்னால் ஒன்றில் கேமரோன், சுவிட்சர்லாண்டு. இந்த 2 நாட்டோட கரன்சி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ராங்க் அப்படிங்கிறதான் சிஎஸ் அப்படிங்கிற கண்ட்ரியோட கரன்சி. சிஎஸ்னால் கேமரோன், சுவிட்சர்லாண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சவுத் கொரியா, நார்த் கொரியா. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இந்த இந்த நார்த் கொரியா தான் வந்து அதிகமான ஏவுகணை சோதனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஏதோ அவங்க உலக லெவலில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 கொரியா, ஓகேவா? எந்த கொரியானாலும் சரி அவங்க ஏதோ இப்போ ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சவுத் கொரியா, நார்த் கொரியாவோட கரன்சி என்ன? ஓன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பாலிட்டியிலேருந்து ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக், ஜாக்ரஃபி, அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்துக்குமே வந்து நம்ம எவ்வளோ ஷார்ட்கட் போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்கட் போட்டிருப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது நீங்களாக ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்ணி படிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் வீடியோ தான். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறப்பவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1 ஹவர் கிட்ட சேவ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நம்மளோட அப்டேட்ஸ்லாம் அப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.